எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எஸ்ஏ எக்ஸாம் வந்துருச்சு. அதனால எல்லாம் கொஞ்சம் தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது. இனிமேலாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எடுத்தோனே வேகமா போணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. இத்தன நாளுக்குள்ள நான் இத முடிச்சாகணும் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்ணுங்க. ஸோ அத நோக்கி மட்டும் கரெக்ட்டா போங்க. உங்கனால முடியாது, உங்களால படிக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கனால முடியும். கண்டிப்பா முடியும். ஏன்னா 6 மாசம் டைம் இருக்கு. இந்த டைம்ல உங்களோட எஃபர்ட்ல தான் உங்களோட சக்சஸ் மட்டும் இருக்கு. ஸோ சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எஸ்ஏ எக்ஸாம்லாம் அப்படிடா, இப்படிடா, பிசிக்கல் பண்ண முடியாதுடா, அது இதுன்னு சொல்லுவாங்க. எவன் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னா, படிப்புல மட்டும் தான் இருக்கணும். ஸோ நம்ம நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ, அதோட சக்சஸ் எங்க இருக்கும்னா, கடைசியில ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி. மொத்தம் 35 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இதுல ஒரு 11 ரிவிஷன் டெஸ்ட், ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த எஸ்ஏ எக்ஸாமுக்குள்ள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி, அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஷெட்யூல் எப்படின்னா, ஒரு வாரத்துல அதாவது புதன்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் எழுதுறவங்க அ இன்னைக்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா, இன்னைக்கு மார்க் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாளைக்குள்ள மார்க் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி தொடர்ந்து அப்டேட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் குடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சுக்கான அமௌண்ட் 1199 மட்டுமே. ஸோ யாரு ரெகுலரா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொஸ்டின் குடுப்போம். நீங்க பே பண்ணதுக்காக உங்களுக்கு குடுக்க முடியாது. நீங்க என்னோட ஷெட்யூல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் குடுக்க முடியும். ஸோ இந்த ஷெட்யூல் நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ இந்த ஷெட்யூல பத்தி நான் எலாபரேட்டா சொல்லி உங்களோட டைம வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் அப்டின்னா, டீட்டெயிலா நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க அத போய் எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷெட்யூல் பிடிச்சிருந்தா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2வது என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு 6வது இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, ஒரு புக் எடுத்துருவோம். அந்த புக்க ஃபுல்லா படிச்சுருவோம். இப்ப 6வது ஸ்டார்ட் பண்றோம்னா, 6வது ஃபுல்லா முடிச்சுட்டு, மறுபடியும் 6வதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் 7வது ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, 7த்ல உள்ள எல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அதே போல அப்டியே வந்துட்டே இருக்கும். 8த் முடிக்கணும்னா 8த்துக்கு ஒரு ரிவிஷனு. அதுக்கப்புறம் 6, 7, 8 சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒண்ணு போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் 9த் ரிவிஷன், 10த்துக்குள்ள ரிவிஷன் அது எல்லாமே முடிச்சு, அப்புறம் 6த் டூ 10த் வரைக்கும் ஒரு ரிவிஷன் வந்துரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11த், 12த் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் அப்டின்னா, பாக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும், புக் பேக் கொஸ்டின்ஸ், அது போக அந்த உள்ள புக்ல உள்ள ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் மட்டும் தான் படிக்க போறோம். 11த், 12த் நம்ம எல்லாமே படிக்க போறதே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ்ல 11த், 12த்ல மேக்ஸிமம் புக் பேக் அல்லது பாக்ஸ் கொஸ்டின் இல்ல ஹைலைட்டட் வேர்ட்ஸ் அது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நாமளும் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஏப்ரல் 12க்குள்ள ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெட்யூலு நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. நான் அத பத்தி எலாபரேட்டா சொல்ல விரும்பல. ஸோ அது நெறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு மேல இருக்கு. ஸோ அவ்வளோ நேரம் நான் சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க ஷெட்யூல எடுத்து பார்த்துட்டு, நீங்க உங்களுக்கு விருப்பம்னா, நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.